நலம் தரும் நாயகனே நவசக்தி விநாயகனே என்றும் நலம் தரும் நாயகனே நவசக்தி விநாயகனே என்றும் நலம் தரும் நாயகனே வானம் அனைத்துக்கும் காரணனே நிலம் நீர் வெளி நெருப்பு வானம் ஆடிப்புறத்து திருநாளன்று அழகாய் தோன்றிய தேவியல் நீயே ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆண்டருள் புரியும் ஆண்டாள் திருவடி சரணம் அம்மா பெரியாள் வாரின்ற பெண் பிள்ளை உமையே நாளும் போற்றி பணிவோம் உமையே இருளையகற்றும் சுடரொளியாகிய கோதையை உம்மை வணங்கிடுவோமே அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே அதை நீயே தருவாயே மைய நடனம் செய்யும் மயில் வாகனனார் கையில் வேலால் என்னை காக்கவென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரஹண பவனார் சடுதியில் வருக ரஹண பவசர் ஆடிப்புறத்து திருநாளன்று அழகாய் தோன்றிய தேவியல் நீயே ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆண்டருள் புரியும் ஆண்டாள் திருவடி சரணம் அம்மா பெரியாள் வாரின்ற பெண் பிள்ளை உமையே நாளும் போற்றி பணிவோம் உமையே இருளையகற்றும் சுடரொளியாகிய கோதையை உம்மை வணங்கிடுவோமே காக்க காக்க ஆண்டாள் காக்க 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 ஆண்டாள் காக்க சூடி கொடுத்த சுடர் கொடியா அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா 48 நாட்கள் ஒரு மண்டலம் என்று சொல்கிறார்களே, இது என்ன கணக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அதாவது திரைபக்ஷிகம் அப்படின்னு சொல்லுவா. திரைபக்ஷிகம் அப்படின்னு சொன்னா 3 பக்ஷங்கள்,
ஒரு பக்ஷம் அப்படின்னு சொன்னா அதை 15 நாள் அப்படின்னு சொல்றா இல்லையா? ஒரு பக்ஷத்திற்கு 15 நாட்கள் என்பது உண்டு. பக்ஷம்னு சொன்னா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம்னு வச்சிருப்பா. அதாவது வளர்பிறை நாட்கள் தேய்பிறை நாட்கள் வச்சுக்கிறோம் இல்லையா? மொத்த திதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரதமையிலிருந்து பிரதமை, த்விதியை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி அப்படிங்கிற வரிசையிலே சதுர்த்தசி வரைக்கும் 14 திதிகள். அதற்கு அடுத்தபடியாக அமாவாசை அல்லது ஒரு பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு திதியை சேர்த்துட்டோம்னா அது 15 ஆச்சு. கூடுதலாக மற்றொரு அந்த அமாவாசை பௌர்ணமி இந்த இரண்டையுமே ஆட் பண்ணோம்னா 16ங்கிறது வந்துடுறது இல்லையா? இந்த 16 அல்லது அந்த 15 நாட்கள் அப்படிங்கிறத ஒரு பக்ஷம்ங்கிறது. இந்த 15 × 3 திரைபக்ஷிகம்னு சொல்றா. இந்த உலகத்திலே அத்தனையுமே 3 அப்படிங்கிற ஒரு கணக்கினை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். த்ரீணீவை தேவானாம்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த ஒரு பக்ஷம் என்பதை 3ஆக பெருக்கி இந்த திரைபக்ஷிகம்னு வர்றதுதான் 48 நாட்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சார் இது என்ன, எதற்காக இந்த 48 நாட்கள், இந்த திரைபக்ஷிகம் என்பது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஒரு பக்ஷம் 15 நாள்னு சொன்னோம் இல்லையா? தேவர்களை பொறுத்தவரை இந்த பக்ஷம் என்பது 1 மணி நேரம் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2 பக்ஷம் என்பதுதான் ஒரு மாதம். ஆக 2 மணி நேரம் என்பது ஒரு மாதம். 12 × 2 24, அதாவது 12 மாதங்கள் என்பது ஒரு வருட காலம் என்பது தேவர்களை பொறுத்தவரை ஒரு நாள் தானே. அந்த கணக்கிலே இந்த 15 நாட்கள் என்பது தேவர்களை பொறுத்தவரை 1 மணி நேர காலமாக பார்க்கப்படுகிறது. இப்படி ஒரு மண்டல காலம் என்பது தேவர்களை பொறுத்தவரை வெறும் 3 மணி நேரம் மட்டும்தான். ஒரு மண்டல காலம் விரதம் இருக்க வேண்டும், ஒரு மண்டல காலம் தொடர்ந்து பூஜிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 மணி நேரம் தேவர்களை பொறுத்தவரை நாம் ஒரு 3 மணி நேரம் அவர்களுக்காக விரதம் இருக்கிறோம், அவர்களை பூஜிக்கிறோம் என்ற கணக்கு தான் அங்கே பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது. இதுல பக்ஷம் அப்படின்னு சொன்னா இந்த சார் இந்த நீங்க 15 அல்லது 16ன்னு சொல்றேளே இது எப்பயுமே ஈவனாத்தான் இருக்குமா? 48 நாட்கள் தான் ஒரு மண்டலமான்னு கேட்டா கண்டிப்பாக இல்லை. இது குறைந்தபட்சமாக சொன்னால் 41 நாட்கள் ஒரு 6 மணி நேரம் அப்படிங்கிற கணக்கில் சொல்றார். ஒரு 42 நாட்கள் முதல் 48 நாட்கள் வரை அது வித்தியாசப்படும் அந்தந்த காலத்திற்கு ஏற்றவாறு. காலம் அப்படின்னு சொன்னாலே, கால கணக்குன்னு சொன்னாலே அதை ரவுண்ட் பண்ணி கரெக்டா சொல்ல முடியாது தானே. உதாரணத்திற்கு ஒரு மாசம் பார்த்தோம்னா 30 தேதி வர்றது, அடுத்த மாசம் பார்த்தோம்னா 31 தேதி வர்றது, அதிலே பிப்ரவரி மாசம் சொல்லி பார்த்தோம்னா 28 தேதிகள் தானே வருகிறது. நாம் தமிழ் மாதத்தினை எடுத்துக்கொள்ளும் பொழுது கூட ஒரு சில மாதங்களிலே வெறும் 29 நாட்கள் மட்டும் வரும். மார்கழி மாதம், தை மாதம்லாம் பார்த்தோம்னா ஒரு சில வருடங்களிலே தை மாதத்திலே வெறும் 29 நாட்கள் மட்டும்தான் வரும். அதே நேரத்தில் இந்த ஆனி மாசம் அல்லது ஆடி மாசம்லாம் பார்த்தோம்னா 32 தேதிகள் வரையே வரும் தெரியுமா? அந்த கணக்கிலே நீண்ட மாதங்கள், அதாவது நீண்ட பகல் பொழுதினை உடைய மாதங்கள் என்று வரும்பொழுது அந்த மாத காலத்திலே பார்க்கும் பொழுதுதான் ஒரு மண்டலம் என்பது 48 நாட்கள் வரை வந்து சேரும். ஆனால் அதற்கு முன்னதாக நாம் இந்த பனிக்காலம் சொல்றோம் இல்லையா, இந்த மார்கழி மற்றும் தை மாத காலங்களிலே ஒரு கணக்கினை சேர்த்து கொள்ளும் பொழுது அங்கே 42 நாட்கள் மட்டுமே கூட ஒரு மண்டல கணக்கிலே வந்துவிடும். இது எதன் அடிப்படையில் சார் சொல்லி பார்த்தோம்னா அந்த திதிகளினுடைய அடிப்படையிலே தான். ஒரு சில நாட்கள் பார்த்தோம்னா திதி துவயம் அப்படின்னே வந்துடும். திதி துவயம்னு சொல்லி பார்த்தோம்னா 2 திதிகள் ஒரே நாளிலேயே சேர்ந்து வந்துவிடும். அந்த கணக்கிலே அது குறுகியதாக வந்து விடுகிறது. இதை வானவியல் ரீதியாக நாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது இந்த பூமியானது சூரியனை நீள்வட்ட பாதையிலே சுற்றி வருகிறது. அந்த நீள்வட்ட பாதையிலே சுற்றி வரும் பொழுது கொஞ்சம் அகலமான டிராக்ல சூரியனை விட்டு ரொம்ப விலகி இருக்கும் பொழுது அதனுடைய காலம் என்பது அதிகரிக்கிறது. கிட்ட வரும்பொழுது பார்த்தோம்னா அதனுடைய காலம் என்பது வேகமாக சென்று விடுகிறது. இதன் அடிப்படையிலே ஒரு மண்டல காலம் என்பது 42 நாட்கள் முதல் 48 நாட்கள் வரை இடம் பிடிக்கிறது. இந்த திரைபக்ஷிகம் என்கின்ற 3 பக்ஷங்கள் முழுமையாக விரதம் இருக்க வேண்டும். இப்படி 3 பக்ஷங்கள் முழுமையாக விரதம் இருக்கும் பொழுது, ஒரு மண்டல காலம் என்பது விரதம் இருக்கும் பொழுது, தேவர்களை பொறுத்தவரை 3 மணி நேரம் நாம் விரதத்தினை மேற்கொள்ளும் பொழுது அதற்கான பலன் என்பது நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்றார்.
இது போக ஏதோ ஒரு பிரார்த்தனையை முன்னிறுத்தி ஏதோ ஒரு பூஜையை பண்ணா கூட அந்த 48 நாட்களுக்குள்ளாக நமக்கு நடந்து விடும்னு சொல்றா தெரியுமா? ஏன்னு சொன்னா ஒரு அப்ளிகேஷன் நம்ம தேவர்கள்ட்ட போட்டிருக்கோம், அவங்க அதுக்கான ஆக்ஷனை எடுக்கணும் இல்லையா? அந்த ஆக்ஷனை எடுத்து அது செயல்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு 3 மணி நேரம் தேவைப்படுகிறது. அதனால அந்த 48 நாட்களுக்குள்ளாக நம்ம ஒரு பரிகார சாந்தி அப்படிங்கிறது பண்ணும்போது கூட அந்த வாத்தியார் சொல்லியிருப்பார், 48 நாட்களுக்குள்ளாக ஒரு மண்டல காலத்திற்குள்ளாக உங்களுக்கு இந்த பிரார்த்தனையானது நிறைவேறிவிடும். ஆக இந்த 48 நாட்களுமே தொடர்ந்து நீங்கள் இந்த ஜபத்தினை செய்து வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு மந்திரத்தை எழுதி கொடுத்திருப்பார். எதற்காகன்னு சொன்னா, நம்ம ஒரு ப்ராசஸை பண்ணிட்டோம், ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துட்டோம், ஆனா ஃபாலோ அப்புங்கிறது இருக்கணும் இல்லையா? டெய்லி போய் கேட்டுட்டே இருக்கணும் இல்லையா? அப்படி கேட்கும் பொழுது அந்த ஒரு மண்டல காலத்திற்குள்ளாக 48 நாட்களுக்குள்ளாக நமக்கு அந்த வேலையானது அந்த பிரார்த்தனையானது நிறைவேறிவிடும் என்பதற்காகத்தான். சர்வே ஜனாः சுகினோ பவந்து. ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாதினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே சமே காமான் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாது குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, ஏகன் நாராயண ஸ்ரீமல் நாராயண ஸ்ரீமல் நாராயண நிஷேபாதவே சரணு ஸ்ரீமல் நாராயண ஸ்ரீமல் நாராயண ஸ்ரீமல் நாராயண நிஷேபாதவே சரணு ஸ்ரீமல் நாராயண ஸ்ரீமல் நாராயண ஸ்ரீமல் நாராயண நிஷிபாதமே சரணு ஸ்ரீமல் நாராயண ஸ்ரீமல் நாராயண ஸ்ரீமல் நாராயண நிஷிபாதமே சரணு. அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர்